ரோட்டு கடை மசால் பூரினாவே அது ஒரு தனி டேஸ்ட் தான். அதுக்கு ஒரு ஃபேன் பேஸே வந்துட்டு இருக்கும். வெளியில போனா கண்டிப்பா ஆளுக்கு ஒரு பிளேட் வந்து வாங்கி சாப்பிட்டுருப்போம். ஏன்னா அவ்வளோ டேஸ்டா வந்துருக்கும். ரோட்டு கடை ஸ்டைலையே மசால் பூரி எப்படி செய்யுதுன்னு பாத்திரலாமா? ஓவர் நைட் ஊற வச்ச பச்சை சுண்டல் 1 கப்பு, ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து 5 விசில் விட்டு நல்லா வெந்துரும். இதை வந்து நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒன்றும் பதியம் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரைச்சி வச்சிருந்த ஹோல் கரம் மசாலா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும். இப்போ மசாலா சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கணும். இப்போ வேக வச்சிருந்த சுண்டலை சேர்த்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அது வந்து சீக்கிரமா வந்து கெட்டியாயிடும். பானிபூரிக்கு இந்த மாதிரி தண்ணியா இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ வந்து பூரியை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கொடுக்குற மாதிரியே ஒரு பிளேட்ல பூரி மசாலாலாம் சேர்த்து மேல வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பரா மசாலா பூரி வந்து ரெடி. இது கடையில சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்லயே வந்திருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.